இந்த தடவை பபல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. 18ஆம் நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டுல நிறைய நாடகங்கள் இவர் எழுதியிருக்காரு. நடிகர்களுக்கு ஒரு தனியே ஒரு முகவரி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய நாடகத்தை, அதாவது 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதிய ஒரு நாடகத்தை நாங்க ரொம்ப ஆசையோட பேராசையோட மறுபடியும் உங்களுக்கு இதை படைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம். ஏன்னா நாங்க பண்றோமோ இல்லையோ அது வேற விஷயம். அவருடைய நாடகத்தை மறுபடியும் பார்க்கறது ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள எத்தனை பேர் பொய் சொல்லுவீங்க? கொஞ்சம் கை தூக்குங்களேன். இவ்வளவு உண்மை பேசுறவங்க இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பொய்யே பேசுறது இல்லைங்களா? அப்பப்ப பேசுறீங்களா? சரி, ஓகே. இவரு ஹரிச்சந்திரா தெரியும், அவர் வந்து பொய்யே பேச மாட்டாரு. அவர் காலம்லாம் போய் அவருடைய பேரன் ஒருத்தன் வந்ததாகவும், அவன் வந்து உண்மையே பேச மாட்டான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாகவும், ஒரு ஸ்கூஃப் அப்படின்னு இன்னைக்கு நம்ம அழைக்கப்படுற ஒரு பாணியில அன்னைக்கு 100 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நாடகத்தை எழுதியிருக்காரு. அந்த நாடகத்தை உங்களுக்கு நாங்க படைக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால நிறை குறைகளை பார்த்து நாடகம் எப்படி இருக்கு அப்படின்னு நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தயவுசெய்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா போகலாம். இதோ உங்களுக்காக சந்திரஹரி. ராஜா யமதர்ம ராஜா வருகிறார். பராக் பராக் பராக். நடத்துங்கள், எரியுங்கள். எதுக்கு தங்களை தேடி அக்ரோசியம் அழைத்துக் கொண்டு வா உள்ளே. வர வேண்டும் வர வேண்டும். மகருக்கு அவர்களே தஞ்சானே சேமம்தான். தாங்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. எங்கே சென்றிருந்தீர்கள்? என்ன விசேஷம் தெரிவிக்கணும். நான் சிறிது காலம் பூலோக சஞ்சாரம் செய்து வந்தேன். ஒரு புதுமையை பார்த்தேன். சந்தோஷம். அது உங்களுக்கு தெரிவிக்கணும் தான் இங்க வந்தேன். என்ன புதுமையோ? பூலோகத்துல கன்னியாகுமரி தொடங்கி ஒவ்வொரு தேசமும் நான் பார்த்துக்கிட்டு வரும்போது, அரபு நாட்டில் ஒரு அரசன் சந்திரஹரி உன்னை போல ஒரு அசத்தியமா இந்த பூலோகத்துல ஒருவனும் கிடக்க மாட்டான்னு நான் கேள்விப்பட்டு அவன் நாட்டுக்கு போய் சிறிது காலம் தங்கி இருந்து அவன் குணாதிசயங்களை கண்டு வந்தேன். ஆஹா, அதை நான் என்னன்னு சொல்லுவேன். அவனை போல ஒரு அசத்தியமா இந்த லோகத்திலே இல்லைன்னு தான் சொல்லணும். போய் பேசுறது அவன் விருதமா கொண்டு இருக்கான். யமதர்மராஜனே, அவன் மறந்தா வாழ்ந்து உண்மை வரதில்லை, அது பெரியிலும் வருவதில்லை. அவன் தூங்கும் போது அவன் கனவிலும் வருவதில்லை. அவன் குணாதிசயங்களை பத்தி எதற்கு அதிகமா பேசுவானே? இந்த பிரம்ம சிருஷ்டியில என்னென்ன பாபகுணங்கள் உண்டோ அதெல்லாம் அவன்கிட்ட முற்றிலும் முற்றிலும் அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த பிரபஞ்சத்துல இருக்க மாட்டான் என்று நினைக்கிறேன். யாருக்கு என்ன பேசினது? சிஸ்டவாசி, நீ முன்பொரு முறை எம்மோடு சபதம் போட்டு நீச்சுட்டாங்கிற கர்வத்தில் இப்படி சொல்கிறது. இப்போ இந்த விஷயத்துல எம்மோடு சபதம் போட முடியுமா? முடியும். அந்த சந்திர என்னும் அரசமாயிலிருந்து ஒரு உண்மையை நான் நிறைவேற்றி விட்டால் என் பெயரை மாற்றிக்கொண்டு உன் பெயரால் அழைக்கப்படுவேனாக. சபாஷ், உங்களிடம் நீ சபதம் செய்கிறாயின் என் பெயரும் உன் பெயரால் அழைக்கப்படட்டும். இவர்களே, உங்க பேரை அவருக்கும் அவர் பேரை உங்களுக்கும் வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயமா? எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. தோற்றவன் இன்னும் ஒரு கடுமையான தண்டனைக்கு உட்பட்டா நல்லா இருக்கு. சரி சரி சிஸ்டவாசி, இதுல நீ தோற்று போனா நீ செய்த புண்ணியத்துல பாதி அமைக்கு கொடுத்துடணும், சரியா? சரி, அப்படி நீ தோத்து போனா கபாலம் ஒண்ணு கையில ஏந்தி கழுத ஒண்ணு முதுகுல சுமந்துக்கிட்டு மும்முறை இந்த 3 லோகத்தை சுத்தி வரணும், தெரியும்? சரி, ஆகட்டும். புறப்படும். உங்களோட சாமத்தை எங்கன்னு பாப்போம். பாப்போம் பாப்போம்.
இருக்கும் போல இருக்கு. உலகத்துல யாரை விசாரிச்சாலும் சந்திரரை பத்தி அப்படிதான் சொன்னாங்க. என்ன செய்யறது? வாய வச்சு சும்மா இல்லாம ஒரு சபதம் செஞ்சு மாட்டிக்கிட்ட போல தோணுது. பாப்போம். உலகத்துல சத்தியம் பேச ரொம்ப கஷ்டம். அதுக்காக அசத்தியமே பேசிட்டு இருந்தா சந்திரரி ஒரு உண்மை மொழி பேசிட மாட்டானான்னு பாப்போம். துவாபர யுகத்துல தர்மராஜா எப்படிப்பட்ட கெட்ட மனுஷனா இருந்தாலும் அவன் கிட்ட ஒரு நல்ல குணம் ஒன்று சொல்லியிருக்காருல. என்னதான் இது கலியுகமா இருந்தாலும் சந்திரரி கிட்ட ஒரு நல்ல குணம் ஒழிஞ்சிருக்கான்னு ஆராய்ஞ்சு பார்ப்போம். இதுதான் என் யுக்தி. நேரா அவங்க கிட்ட போய் யாகத்துக்கு போதுன்னு யாசிச்சு மந்திரி அரசே பாண்டி நாடு நாம் அனுப்புற நமக்கு பெரிய பாண்டியனோட பொக்கிஷத்துல இருந்து கலவரைக்கு வந்தாங்களா? ஆமா சார். மற்ற இடங்கள் வந்தோம். ஆமா சார். சாமர்த்தியத்தை மிஞ்சினாங்க. எல்லா பொருளும் களவாடிக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த பாண்டியோட கை குழந்தைகளை மட்டும் ஒண்ணு விட்டு மாட்டாங்க. எதுக்கும் களவாடுறது அவங்க உத்தேசம். ஒரு படையில ஒரு சொல்ல குழந்தை சிரிச்சுதான் அதுல மயங்கி விட்டு மட்டும் தான் சொல்றாங்க. ஆணி பையன் வாங்க. இவங்கெல்லாம் நம்ம பிரிஞ்சா இருக்க தகுதி இல்லாதவங்க. இன்னொரு முறை செஞ்சானுங்கண்ணா அதை எடுத்து முத கூட்டம் 6 மாசம் சிறந்த நன்மையோட அனுப்பி விட்டு தங்க சித்தமாச்சு. நம்ம பொக்கிஷம் எப்படி இருக்கு? அது பூர்ணமா நடந்திருக்க முடியல. இங்க களவாடி போற பொருளை சேமிச்சாக்க புதுசா ஒரு அரை கட்ட சுத்தப்பட்டீங்க. அப்புறம் அறையில பொக்கிஷங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவங்களை பார்க்கணும். யாரோ ஒரு தாடிக்காரி இருக்காங்க. இந்த தாடிக்காரி வேற வேலை உனக்குள்ள யாசகமே புறப்பட்டு வந்துடுவானுங்களா? நான் இல்லைன்னு சொல்றேன். போடா. ராஜனே வரலாமோ? வரவேணும். இப்பதான் வாயிருக்கா என்னடா ஒரு மதுரை வாசல்ல காக்க வச்சுக்கிட்டு 7 மணிக்கு உள்ள வரணும். வரணும் வாங்க உட்காருங்க. வரணும் உட்காரணும். தாங்கள் வந்தது இந்த நாடும் என் முன்னோர்களும் செஞ்ச புதாபலம். என்ன விசேஷம்? வரைக்கும் அவங்க சொல்லிட்டேன். மகரேஷி உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? இந்த நாடு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இல்லையே, நான் விசாரிச்ச வகையில இந்த நாடு ரொம்ப சுபிட்சமா இருக்கு கேள்விப்பட்டேன். சுபிச்சந்தா பிச்சை எடுக்கிறாத குறைதான்னு சொல்லியிருப்பாங்க. அதிருட்டும் நாங்க வந்த காரணம் என்ன கூறணும். நாங்கள் தானே சந்திரேரி அரசன். நாங்கள் எந்த சந்திரேரியை சொல்லி தப்பு மாதிரி அதான் சந்திரேரி சந்திரேரி நாங்கள் உத்தேசித்த சந்திரேரி பல வருஷங்கள் ஆச்சு. அப்போ அரசே தாங்கள் நான் அவருடைய பேர் இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு யாகம் செய்யலாம்னு உத்தேசித்திருக்கேன். அந்த யாகத்துக்கு கொஞ்சம் பொருள் உதவ வேண்டியிருக்கு தங்களிடமிருந்து. ஐயோ என்ன கஷ்டம் என்ன கஷ்டம். இந்த பொல்லாத காலத்துல போய் வந்தீங்களா? கொடுத்தது என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? அது கொஞ்சம் அதிகம் தேவைப்படாது. அந்த யாகத்துக்கு 10,000 பொன் பிடிக்கும். இது வரைக்கும் 9,000 சேர்த்திருக்கேன். மிச்சம் 1000 பொன் தான் வேண்டி இருக்கு. அதுவும் தங்களிடம் இருந்து. அதெல்லாம் கஷ்டம்.
நன்றி. நம்ம பொக்கிஷத்துல ஏதாவது புதுசா ஏதாவது வந்திருக்கா? இல்லையே இல்லையே ஒரு சல்லிகாசு இல்லையே. நேற்று விநாயகர் சதுர்த்தி காசு இல்லைன்னு விநாயகர் நிறுத்திடுமே. பாத்தீரா, ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க இன்னொரு சமயம் சரியான சந்தர்ப்பமா பார்த்து வந்தீங்கன்னா நீங்க விருந்த இடம் பிரச்சனை. என்ன தெரியும், நான் விட பெறுகிறேன். அரசே, ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க. எனக்கு வேலை பல போல கிடக்கு. என்னிடம் இருக்கும் இந்த 9,000 பொண்ணை தங்களிடமே அடைக்கலமா வச்சுட்டு போறேன். மிச்சம் 1000 பொண்ணு சேகர் ஸ்டோர் இருக்கும். தங்களிடம் அடைக்கலா இருந்து திருப்பி தரலாமே. அதுக்கு என்ன வச்சுக்கலாமே. மந்திரி, நம்ம மகளிரோட பொருளை வாங்கி நம்ம பொக்கிஷத்துல ஒதுக்குப்புறமா தனியா வைக்கணும். அப்படியே ஜாக்கிரதை இருக்கிறேன். பத்திரம். அப்போ அரசே, நான் விட பெறுகிறேன். தேசம் புறப்படலாமே. சுவாமி, அப்படி இருக்கு ஞாபகம். இங்க இருக்கட்டும். இருக்கும். மந்திரி, வாசல்ல கிளம்பி போயாச்சு அந்த ராஜா. போயிட்டு நம்ம பொக்கிஷத்தா 9,000 பொருட்காசம் நாளைக்கு அந்த தாடி திரும்பி வந்தா வந்துடும். அப்படியே அரசே. என்ன ஆச்சரியம், அவன் பொய் பேசுறது தெரிஞ்சிருந்தோம் அத நம்பும்படி பேசுறானே. அவன் பேரை பத்திய ஒரு பெரிய பொய். பரவாயில்ல, ஒரு காரியத்துல நுழைஞ்ச பின்னால பின்வாங்க கூடாது. முடிஞ்ச அளவு முயற்சி செய்து பார்ப்போம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வர்த்த குடி தரும். ராஜ்யம்பலம் இவனை இத்தனை துர்குணங்களுக்கும் இடம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். எனவே அவனை ராஜ்யத்தை விட்டு அகற்றணும். தக்க சூழ்ச்சியால எனது தவ பலத்தால உருவாக்கின இந்த பசுவை இடம் அனுப்பி எனது ஆசிரம பக்கம் வரைக்கும் முதல்ல மந்திரி, அப்ப பஸ் மந்திரி, அப்ப பஸ் என்ன? அதான் செங்காட்சி பாருங்க மாயமா மறந்து போச்சு. மற்ற மிருகங்கள் எல்லாம் சுலபமா வேட்டையாடிக்கும். இந்த அற்ப பஸ் என்னன்னா நமக்கு வேலை காட்டுது. தப்பிச்சு நம்மளை இவ்வளவு தூரம் ஈத்துட்டு வந்துட்டேன். என்ன மாய மந்திரி, ஒரு ஆசிரமம் போல சொல்லுது. நீங்க கொஞ்சம் தங்கி இலை பாரிட்டு போவோம். அற்ப பஸ் இங்கதான் இருக்கணும். போய் தேடி பாரு, அதை பிடிக்கணும். நல்லா கொழுத்து முறுக்குன்னு இருக்கு. அப்ப ருசியா இருக்கும். சரி கட்டுப்பீங்க. ஆமா, நம்ம நாட்டு எல்லைக்குள்ள இந்த ஆசிரமம் எப்படி வந்தது? இந்த தாடிக்கார பசங்க அடிக்கடி யாசத்துக்கு வர்றாங்கன்னா எல்லா ஆசிரமங்களையும் தீ வச்சு கொடுத்துட்டோமே. இது எப்படி தப்பிச்சுது? என்ன சட்டம்? நம்ம மகாப்பிள்ள இருக்கு. இந்த பொண்ணுங்க இங்க என்ன செய்யறாங்கன்னு கொஞ்சம் மறைஞ்சு வந்து பார்ப்போம்.
சீக்கிரம் வந்துடுவேன்னா வந்துடுவார். கவலைப்பட ஒன்றும் இல்லை. எங்க போயிருக்காரு உங்களுக்கு தெரியுமாக்கா? நான் கேட்கும்போது அது ஒரு ரகசியம் தானே. ரகசியம் என்ன இருக்க போறது? நமக்கு தக்க வண்ணம் பார்த்து முடிக்கணுங்கிற கவலையில தான் போயிருப்பார். ஓகா, அதுக்குள்ள நமக்கு எதுக்கு கல்யாணம்? அக்கா, அப்பா வர வரைக்கும் வேடிக்கையா பள்ளி கொண்டு போகலாமே. சரி வா. அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானம் அது அலைப்பாயுதே கண்ணா. அக்கா, அக்கா இன்னும் வரலையே. தாக்குதாசிகளான ஏதாச்சும் கொள்ளைகள் ஆயிடுச்சோ? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. சிஷ்டவாசின் தவோகுணம் உள்ள அனைவருக்கும் தெரியும். நீங்களுக்கு மாட்டாங்க அவரு. சரிவா, கண்ணா சரிக்கு போகலாம். விட்டுக்கல சிஸ்டவாசி ஆசிரமம் இருந்தானா? ஆமா. முனிவர் ஆசிரமத்தில் இருக்காரா? இல்ல இல்ல. என்ன விசேஷம்? என்ன ஒரு காரணம் பத்தி இங்க வர சொல்லியிருந்தா, அதுக்காக தான் வந்தேன். கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுவேன். கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு நிஜமான காரணத்தை கேட்டேன். அது பாரினத்தை நீக்கினாரா? ஆமா. இன்னும் கொஞ்சம் கேட்கலாமா? அதுக்கு நான் வந்தேன். சங்கோச்சப்பட வேண்டாம். அதிதிகளை திருப்திப்படுத்த வேண்டியது உங்களை போன்ற உத்தமிகளோட கடமை. அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே உந்தன் ஆனந்த மோகன வேணுகானம் அது அலைப்பாயுதே கண்ணா. என்ன ஒரு திவ்யமான சாரீரம். சாரீரத்துக்கு தகுந்த சரீரமும் சேர்ந்து இருக்கு. சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, அது என்ன அத்தனை பேர் உங்களுக்கு? இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகல. அது உங்களுக்கு தெரிய பட்டுதா? நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்ல. அக்கா, வாங்க நம்ம போனோம். சரி இருங்க. உங்க போப்பனார் என்ன வந்து இருக்குதான் உங்களை நான் கன்னிகாதானமா பெறணும்னு கேட்டுக்கிட்டேன். அதுக்கு சேர்ந்துதான் இப்ப வந்திருக்கேன். உங்க அப்பா வார்த்தைய பொய்யாக்க போறீங்களா நீங்க? நீங்க நேரா இப்படி பேசுறது நல்லா இல்ல. அது எப்படி? சத்திரியர்களுக்கு காந்தர்வ விவாகம்னு ஒண்ணு இருக்குன்னு மறந்துட்டீங்க போல இருக்கு. நீங்க முன்னோர்களான கிறிஸ்டியன் தான். சகுந்தலை எப்படி கட்டிக்கிட்டா? அன்பான பெண்களே, ஐயா, நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்ல. நாங்க கற்புடைய பெண்கள். கற்பையும் தான் பார்க்கலாமே. என்ன மாயாது நன்றி. அகப்பட்டவங்க எப்படியோ தப்பி மாயமா மறைச்சிட்டாங்க. இந்த அப்ப பசங்க கண்டுபிடிச்சா இல்லையா? மனுஷருங்க சரி, என்னால முடியல. நன்றி. இந்த சிஸ்டவாசி மாத்திரம் போல தோணுது. அண்ணாயா நீங்க வந்தனால பெரிய மாயை போல தோணுது. நம்ம உடனே நம்ம பட்டணத்துக்கு போயிடணும். வரப்படு. கோபத்தோட வரப்பா. அடே பாலகா, என்ன பாவம் செஞ்ச துணிச்ச? நமஸ்காரம். நாங்கள் இவர் கோபப்பட வேண்டிய காரணம் என்ன? அடே, செத்த மேடி என்ன நடந்தது? அதான் நானும் கேட்கறவங்கள ஒண்ணுமே நடக்கலையே. அடே, என்கிட்ட போய் பேசுறியா? இரு. சுவாமி, இந்த வாயிலிருந்து இன்னொரு முறை அந்த வார்த்தை வரக்கூடாது. நான் சாட்சாத் ஹரிச்சந்திர வம்சத்திலிருந்து உதித்தவன். ரெண்டு திருவள்ளுவணிகள் யாரும்? அடே, இதுக்கு முன்னாடி நீ உங்களை பார்க்கல? பார்க்காததால தான் சாமி கேட்கிறேன். இருக்கட்டும், உன் வழியை நான் பார்க்கிறேன். இவங்க என் பெண் காவல்கள். ரொம்ப சந்தோஷம். தாங்கள் இப்போது இவர்களை இங்கு அழைத்து வந்த காரணம் என்னவோ? அடே பாலகா, முழு பூசணிக்கா சோத்துல மறைக்க பார்க்கறியாடா? இவங்க கற்ப கொஞ்சம் முன்னாடி சூழ்நிலை பார்க்கல நீ? சிவசிவா சாமி, ஐயோ சிவசிவா சிவசிவா, நான் முன்பிரிவில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த வார்த்தைகளை கேட்க இல்ல முன்னோர்கள் செஞ்ச பாவமா? சாமி, நான் வேக பத்தினி வருது. ஒரு கோட்பாடு என்னன்னா, எனக்கு மூத்த வயது பெண்கள் எல்லாம் என் தாயை போல, எனக்கு இளைய வயது பெண்கள் எல்லாம் என் பெண்கள் போல, எனக்கு மொத்த வயசுள்ள பெண்கள் எல்லாம் சகோதரிகள் போல. அப்படி இருக்க நாங்கள் இப்படி அவதூறு கூறணுமோ? அப்போ இவங்க போய் சொன்னாங்கன்னு சொல்றேன். சாமி, எல்லா அறிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்ல. பொம்பளைங்க வார்த்தை நம்பக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நடத்தாதீங்க. அடே,
இந்த மண்ணுல பாவம் செஞ்சிடாம இந்த பொண்ணுங்க மேல பழி வர போறியா? இந்த சாணமே உன்னை பஸ்தீகரம் பண்ணிடுறேன். அவங்க இப்போ கோவப்படக்கூடாது. உங்களால ஆகாததான் என்ன இருக்கு? நீங்க என்ன இதுக்கு நீ பிராய்ச்சி செய்தா அந்த புத்தமே செய்யலையா? உங்க கோபத்தை தடுக்கிறதுக்காக நீங்க சொல்ற பிராயத்தை ஒத்துக்கிறேன். அப்படின்னா இந்த பெண்களை பட்டணத்துல எடுத்து கொண்டு போய் கல்யாணம் கட்டிக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, இதை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க. என் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கா, பதிவிரத. இந்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்டா என் உயிரை எடுத்துருவா. நான் கையால முதல்ல என்ன கொண்டுட்டு தான் மறுநாளை பாப்பா. சத்தியமா? சத்தியம் பண்ணுமா? நான் சாட்சாத் ஹரிச்சந்திர வம்சத்திலிருந்து உதித்தவன். அதை மறந்துடாதீங்க. அப்படின்னா உன் ராஜ்யத்தை எனக்கு தானம் செஞ்சு கொடுக்கணும். படம் ஒண்ணு இல்ல, இதை விட பெருமை இருக்கு. வேற என்ன வேணும்? தங்கள் கை கீழாகும், என் கை மேலாகவும் இருக்க நேரத்துக்கு இது ஒரு பூஜாவனம். என்ன யோசிக்கிறேன்? உடனே தானம் செஞ்சு கொடு. நேரம் இல்ல. இது பாருங்க, நான் இப்படியே ஆட்சியை தானம் செஞ்சு போயிடுவேன். புரிஞ்சவங்களுக்கு தெரியாம போயிடும். நாளைக்கு அவங்க கலகம் செய்வாங்க. அதனால நாளைக்கு காலையில நீங்க பட்டணத்துக்கு வந்தீங்கன்னா நானே நகர மக்கள் அனைவரும் அறிய ஆட்சியை தானம் செஞ்சுட்டு உங்களோட சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அதான் நியாயம் தோன்று. அதுவும் சரிதான். ஆனா காலமுறை நான் அரமணிக்கு வருவேன், ஞாபகம் இருக்கட்டும். அங்க என்ன சரி படிங்க. அட பைத்தியக்காரா, இன்னும் எப்படி இங்கிருந்து போறதுக்குன்னா நாளைக்கு காலையில நம்ம பட்டணத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிட்டோம். உயிரோட இருக்காரா பாரு. வாஹா அரசே அரசே ஓஹோ. நீ இவ்வளவு மட்டமானவனு இல்ல, துர்குணம் உள்ளவனு என் கனவுல கூட நான் நினைக்கிறேன். ஒரு ராஜ்யத்தை எனக்கு தாரவாத்து கொடுக்குதா, எனக்கு பாசு கொடுத்து என்ன இங்க வர வைத்து எத்தனை விதம் உண்டா அத்தனை விதத்துல என்ன கொல்ல பார்த்தேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? பொம்பளை உன் பொண்டாட்டியும் சின்ன புள்ள உன் மகனுக்கு உடந்தியாதான் பிசாசு அதையெல்லாம் என் தவபரத்தான உன் சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் அழிச்சேன். உன் ராஜ்யத்தை கைப்பற்றிட பாத்தியா? சந்திரஹரி, நீ இப்போதாவது உன் துன்மார்க்கத்தை விட்டுட்டு சன்மார்க்கத்தை திரும்படா. உன்னை மன்னிச்சு இந்த ராஜ்யத்தை நான் உனக்கே கொடுத்துறேன். அவ்வளவா இருக்குமா? இந்த ராஜ்யத்தை கைப்பற்றிட்டு இந்த மண்ணியில் உங்களை கொல்ல பார்த்த நேரம் வீண் பழி சுமத்துறீங்க. நான் செஞ்சது தவறு தானே போய் சொல்ல தூண்டுறீங்க. உங்களை போன்ற ரிஷிக்கு இதை அடுக்குமா? அடே, இன்னும் அந்த பிடிவாதம் உங்க விடலையா? மனைவி மக்களோட சுகமாய் வாழலாமா? ஏன் சாமி போய் சொல்றீங்க? என்னடா இது? இந்த உலக வழக்கல பிடிச்ச ராஜ்யத்தை எவன் திருப்பி கொடுப்பான்? இருந்தாலும் கூட அப்போ என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன், அப்படிதானே? சாமி, எல்லாருக்கும் நீங்க என்ன இப்படி பாவத்துக்கு ஆளாகும்படி செய்யறது தர்மமா? சொல்லுங்க. இந்த ராஜ்யம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு எப்படி சொல்லியிருக்க முடியும்? எப்படி சொல்லியிருக்க முடியும்? இந்த ராஜ்யம் யாரோடது? என்னோடதா? பிரஜைகளின் நன்மைக்காக என்னிடம் அடைக்கலம் வைக்கப்பட்ட பொருள் இல்லையா இது? இது இன்னொருத்தருக்கு கொடுக்க எனக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? சொல்லுங்க. என்ன சாதுரியம், என்ன சாதுரியம்! நல்லா கட்டிருக்கான், நல்லா கட்டிருக்கான். கட்டண அனைத்தையும் தன்மார்க்கத்துல உபயோகிக்க நல்லா கட்டிருக்கான்.
இதை அனைத்தையும் நல்ல வழியில உபயோகித்தா உன்னை விட மேலான கொடுத்தேன் இந்த உலகில் வேற யாரும் இருக்க மாட்டான். சந்திரேரி அதெல்லாம் போகட்டும். என்ன கொல்ல பார்த்து உண்மைதான்னு ஒரே ஒரு உண்மையை சொல்லி சிவசிவா 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 மண்ணுயிர் எல்லாம் தன்னுயிர் போல பாவிக்கிறனா இந்த கர்ண கடோரமான வார்த்தைகளை கேட்டு நேரிட்டது. சாமி இது உங்க பேர்ல தவறு இல்ல, முன்னோர்கள் பாவம் செஞ்சிருக்கணும், அதனாலதான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். இல்லாட்டா நீங்க இப்படி சொல்ல நீங்க காதால கேட்க நேரிட்டு இருக்குமா? ஆனா பாவி பாவம் செஞ்சது நீ பாவம் முன்னோர்களை பழிக்கிறியா? இப்படிப்பட்ட பாதகன் என் நாட்டில் இருக்கிறது தெரியல. உடனே புறப்பட்டு போ. சொல்ல குருவே, ராஜ்யத்துக்குரிய அனைத்து பொருட்களையும் வாங்கிட்டியா? அது ஏன் கேக்குறீங்க? எவ்வளவோ நயமா கேட்டு பார்த்தேன். 3 பேரும் ஒண்ணுமே கிடையாதுங்கிறாங்க. குருவே அவளுக்கு எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க குருவே. அப்படியா சமாச்சாரம்? இருக்கட்டும், அதையெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஞான திருஷ்டியில பார்த்து அபகரிக்க எனக்கு தெரியும். நீ ஒண்ணு செய், உடனேயே இந்த 3 பேரையும் நாட்டு கப்பால் எடுத்து போய் விட்டுடு. மறுபடியும் நாட்டு எல்லைக்குள்ள காலடி இருக்காங்கன்னா யாரும் இங்க குண்டுலான்னு எங்கேயும் பறைசாற்றி வை. அப்படியே சாமி. உடனே வாங்க. சரி அப்படியே செய்யறேன். நாங்க புறப்படுறோம். எங்க ஞாபகம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கட்டும். வாங்க வாங்க. சந்திரன் இங்க வா. நான் சுத்தமா மறந்துட்டா. நான் யாகத்துக்காக யாசிட்டு இருந்து 9,000 பொண்ணு உன்னிடம் கொடுத்தேனே, அது எங்க? நான் அங்க யாசகம் செஞ்சிருந்து 9,000 பொண்ணு உன்னிடம் கொடுத்தேனே, அது என்ன சாமி இப்படி அபவாதமா பேசுறீங்க? தாங்களாவது 9,000 பொண்ணாவது போறது அது இல்லைங்கிறியாடா? என்ன சாமி கனவு கண்டீங்களா? டேய் உன்னை போல புருடா இந்த உலகில் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. சிறிது காலம் முன்னாடி நான் அங்கங்க யாசகம் செஞ்சிருந்து 9,000 பொண்ணு உன்னிடம் கொடுத்தனா இல்லையா? சாமி அப்படி ஒண்ணு நடக்கல. அப்படி ஏதாவது நடந்தா அது யாராவது சாச்சிருக்காங்களா? இந்த பூமாரி ஆகாய வாங்கி அறிய சொல்றேன். அப்படி ஒண்ணுமே நடக்கல. இங்க உன் மந்திரியை கேட்டுப்பா. ஒரு வேலைக்கு போய் என்ன வந்து 9,000 பொண்ணை குத்துட்டு போனேன்னு சொல்றாங்க. உண்மைதானா? சுவாமி சில தினத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க. சரியான மந்திரி தான்டா, ராஜாவுக்கு ஏத்த சரியான மந்திரி. இப்படிப்பட்ட நீயும் என் ராஜ்யத்தில் இருக்கிறது லாக்கி இல்ல. உடனே கிளம்பி போ. அந்த ஆலோசனைக்கு உதவியா இருக்கும் இல்லையா? போ போ. அந்த முத்திரையின்படியே மகரிஷி அவர்களே. என்ன மகரிஷி அவர்களே? சந்திரஹரி மத்த எல்லா பாவங்களுக்கும் உனக்கு பிராயசம் இருக்கு. ஆனா அடைக்கலம் பொருள் இல்லைங்கிறதுக்கு உனக்கு பிராயசமே இல்லை. அதனால அந்த 9,000 பொண்ணை இன்னைக்கு தான் தீரணும். உங்களோட வாழறதுல பிரயோஜனமே இல்லைங்க. இப்ப எங்க என்ன கொண்டு வந்து புரிய சொல்றீங்க? அந்த 9,000 பொண்ணை என் ராஜா பூரா அபகரிச்சுக்கிட்டு என்ன யாசகம் செய்ய அப்படியே தீர. அப்ப நாங்க புறப்படுறோம். கொஞ்சம் அதுக்கு ஒரு நிபந்தனை. இந்த நாட்டுல இருந்து நீ யாசகம் செய்யக்கூடாது. இந்த நாட்டுக்கு அப்பால் இருந்தா யாசகம் செய்ய கொஞ்சம் இரு. அதுலயும் ஒரு நிபந்தனை. நீ இவ்வளவு சூது செஞ்சவன் இந்த நாட்டை கடந்து எங்கன்னா ஓடி போயிட்டேன்னா நான் என்ன செய்யுது? பிசியா ஈசு நட்சத்திரா சொல்லுங்க. இவன் கூட போ. இவன் அந்த 9,000 பொண்ணை கொடுக்குற வரைக்கும் இவனை விடவே விடாத. சந்திரரே இதுக்காக 40 நாள் தரேன். அதுக்குள்ள என்னிடம் சேர்த்துடலாம். 40 நாளா? இதுக்கு 40 நாள்? 4 நாள் போதுமே சாமி. அனுப்புங்க. பாப்பா நீதான் என்னோட வர போறியா? வா பத்திரம். அடி சந்திரரே, என் சிஷியனுக்கு எதனா கெடுதல் நேரிட்டது எனது ஞான திருஷ்டியில பார்த்து உன்னை நான் பஸ்மீகரம் பண்ணிடுவேன். எல்லாம் தெளிவாமா சாமி? வா
அவன் பெரிய மாயம் கொள்ள வந்து என்னதான் பாச்சா காமிச்சாலும் எந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கேயெல்லாம் வந்துட்டாங்க. ஒருவேளை இப்போ நாம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டானா? அவன் வர முடியாது. அது எப்படி தப்பி வர முடியும்? அவன் தப்பி வர முடியாம தான் அவனை காட்டு கீழே தள்ளிட்டு வந்தாலே எப்படி வர முடியும்? மதுச்சந்திரா ரொம்ப பசியா இருக்கு. ஏதாவது சாப்பிட காய்கறிகள் அகப்பட்டாலும் நல்லா இருக்கும். மதுச்சந்திரா அந்த பிராமணன் தப்பிச்சுட்டாண்டி. ரெண்டு பேரும் மூச்சை கிடப்பு கிடையாது. மந்திரி நீதான் அந்த பிராமணன் தேடி 5,000 போல தூர் திந்து வா. இந்த காட்டுல இந்த பிராமணன் நீங்க வழி தெரியாம கஷ்டப்பட்டு அலைகிறாரோ. நீதான் காப்பாத்தினவர நான் காண பெற்றேனே. இது நான் செஞ்ச புண்ணியம். எப்படி இருக்கீங்க? ஏண்டாப்பா காட்டுல தள்ளிட்டா இனி பழைக்க மாட்டேன்னு நினைச்சியா? சிவசிவா சாமி நானும் உங்களை கீழே தள்ள அந்த கீழ இருந்து உங்களை நான் தப்புக்க நான் பட்ட கஷ்டம் இருக்கேன். அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். இந்த பாருங்க எங்க அந்த காட்டுல வழி தெரியாம கஷ்டப்பட்டீங்களோன்னு நான் எல்லாரும் 4 கிலோ சுத்தி அலைஞ்சோம் உங்க தேடி. அசந்த மூச்சை கிடைக்கிறாங்க பாருங்க. இன்னும் எவ்வளவுதான் போய் பேசியோ சொல்லிட்டே போ. சாமி இவ்வளவு கஷ்டமா இருப்பது எனக்கு வருத்தம் இல்லைங்க. உங்க வாயால நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. சாமி நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. போய் சொல்றாங்க மாத்திரம் உங்க வாயில இருந்து சொல்லாதீங்க. ஆமா எங்க தெரியும் காலையா இது வந்தாரு நாம இப்ப நிறைய தேடி கண்டுபிடிக்க முடியல. பிராமணன் அகப்பட்டானா? எப்போ வந்தீங்க? அப்பா இதான் இருக்காதா? நாம இவ்வளவு நேரம் தேடி வந்தோமே எங்க போனோமா? சந்திரேரி எனக்கு வேற ஒண்ணும் ஆச்சரியமா இல்ல. உனக்கு ஏற்ற மனைவி ஒருத்தி மகன் ஒருத்த மந்திரி ஒருத்த கிடைச்சாங்களே. ஐயோ அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி அது இருக்கட்டும். முனிவர் கொடுத்த பொண்ணுக்கு என்ன வழி சொல்ற? நீ கேட்டிய 4 நாள் தவணை அதுவும் கடந்துருச்சு. 4 நாள் தவணையா? ஆமா நான் கேட்டது 4 மாத தவணை இல்ல. சரி அதுக்கு வழி வச்சியா? இருக்கட்டும். ஆனா நீ அந்த பொண்ணை குடுக்குற வரைக்கும் உன்னை விட போறதே இல்லை. விடாதீங்க கட்டியா பிடிச்சிங்க. சாமி அந்த பொண்ணை பத்தின மாத்திரம் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த பொண்ணை ஒப்படைச்சிடும். இப்போ நாங்கெல்லாம் ரொம்ப பச்சோடு இருக்கிறோம். நேற்று ராத்திரி சாப்பிடுது. இன்னைக்கு 2 நாள் பொழுது 3 நாள் ஆகுது. உங்ககிட்ட ஏதாவது என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. நீ கொண்டது கொடுக்கறது என்னையா கேட்கிற? சாமி மூட்டையில ஏதோ இருக்கும் போறாங்க. அதுவா அது காட்டுல இருக்குச்சுன்னா குளிர்காலத்துக்கும் அப்புறம் துஷ்ட மிருகங்கள் அணையாத படிக்கும் உலர்ந்த சரைகளை பொறிக்க வச்சிருக்கேன். அவ்வளவுதான் இல்லை, வேற எதுவும் இல்லை. சரி உங்க அதிர்ஷ்டம். நான் என்ன சொல்றது இருக்கு. சாமி நான் எனக்காக வருத்தப்பட்டீங்க. என் மனைவி மகனும் பட்னியா இருக்காங்கன்னு தான் கவலைப்படுறேன். சந்திரேரி நான் சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? நீ மட்டும் இல்ல உன் மனைவி மகனும் உன்னோட சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அந்த 9,000 பொண்ணை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி உன் கஷ்டத்துக்கு எல்லாம் நான் நிவர்த்தி செஞ்சேன். சிவசிவா பரமேஸ்வரா நீங்க இந்த வார்த்தைகளை காதால கேட்கும்படி ஆயிடுது. சரி அதெல்லாம் போனா போகட்டும். முனிவர் உங்ககிட்ட 9,000 பொண்ணை கொடுத்த உண்மை தானே? உண்மைன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். நீங்க சுகமா எங்கேயாவது போய் வாழுங்க. சாமி என்ன போய் பேசபடி சொல்றீங்களா? பிராமண சமரான உங்களுக்கு இது அடுக்குமா? நியாயமா தர்மமா சொல்லுங்க. என்னப்பா நீ மறுபடியும் பழைய கதைய ஆரம்பிக்கிறிய? நான் உன்னை விட போறதே இல்லை. நான் இங்கதான் இருக்க போறேன். நான் போய் பக்கத்துல இருக்க காட்டாறுல கண்ணை முடிச்சு வந்துருக்கேன். ஆனா அதுக்குள்ள எங்கேயா தப்பி போக நினைச்சீங்க உங்களை பஸ்மீ அப்பா இந்த மூட்டையில ஏதோ சாப்பாட்டு வாசனை வருதுப்பா. இந்த பிராமண
எனக்கு ஒரு யுக்தி தோணுது. ராமன் நம்ம கிட்ட அந்த உங்களை பொண்ணை வாங்காம நம்ம என்ன யுக்தி செஞ்சாலும் கோவம் தான் போயிருக்கு. அதனால அவங்க வந்துமே பக்கத்துல தென்காசிங்கிற சிறிய சேத்திரம் இருக்கு. அங்க ஒண்ணு கொண்டு போய் யாராவது 9,000 பொண்ணுக்கு வித்து அந்த தொகையை செலுத்துறதா சொல்றேன். நீங்க அதுக்கு உடன்படும்படி நடி, மத்தது அப்புறம் பார்த்துக்குவோம். அதான் நல்ல நீங்க யாருக்கோ இந்த வச்சுடுங்க. இந்த பிராமணனுக்கு கொடுத்த உடனே நான் எப்படியாவது தப்பிச்சிட்டேன். இதோட வந்து சேர்ந்துடுறேன். உலகில் வித்திரிகள் இருந்தா அதை உண்ட போல இருக்கணும். ராமனை வந்தாடா, கரையா இருந்தாடா. இங்க இருக்கிற சரையை எல்லாம் பொறிக்க கூட கத்துங்களா? சாமி நாங்க சீக்கிரம் புறப்படணும். நாங்கெல்லாம் ரொம்ப பச்சோட இருக்கிறோம். பக்கத்துல தென்காட்சிங்கிற திவ்ய சேத்திரம் இருக்கு. நாங்க போய் தான் சாப்பாடு வைக்கணும். சாமி நாங்கள் பலகாரம் செய்து ஏதாவது மீதம் இருந்தால் கொஞ்சம் தயப்படுகிறது. பெண்பால் பசி தாங்க முடியல. வாங்கும் அப்பா எனக்கும் கூடப்பா. கொஞ்சம் பொறுங்க, சாப்பிட்டு மிச்சம் உங்களுக்கு கொடுக்குறேனே. ஏன் இப்படி சந்திரகிரி ஏன் ஸ்பர்படி கேட்டா இதெல்லாம் உனக்கு வருமா? சந்திரகிரி என்ன எங்க சமாச்சாரம்? இங்க இருந்த பச்சை மலர்ல எங்க சாமி கேக்குறீங்க? நான் அப்ப கேட்ட போது திமுக சரியில சேர்த்து கட்டி வச்சுக்கிட்டா சொன்னீங்க. இந்த கதையெல்லாம் உதவாது, உண்மையை சொல்லிடுங்க. இதுல இருந்த பத்தின பலகாரம் எல்லாம் நீங்க திட்டீங்க. சாமி சிவா அப்படிலாம் செய்ய நான் கனவுல நடப்பனா சாமி? இந்த வனதேவதை சாட்சியா சொல்றேன். ஆணை படிக்க தோசை பண்ணவே சொல்லுங்க. அதுல இருந்து ஒரு வருகை கூட தீண்டனவோ நான் இல்ல. எங்க போயிருக்கு? இங்க வச்சிருந்த மாயமா போயிருக்குமா? ஐசுங்க நீ தான் எடுத்தாமா? அதான் மூட்டை வெள்ளாத்தின பாவியாக ஐயா அப்பா என்னப்பா சரியா கண்டிப்பா மந்திரி நீ தான் எடுத்தியா? அரசே நான் கண்ணால் கூட பாக்கலாம். கேட்டீரா? ரொம்ப வருத்தமா இருக்கு. பின்ன எங்க போயிருக்கீங்க வச்சிருந்தது அதையா சொல்லு. சாமி எனக்கு ஒரு யோசனை தோணுது. பிராமண வாக்கு பழிக்குங்கிறாங்களே, அதன்படி நான் அப்ப கேட்ட போது நீர் உதிர் சருகுன்னு சொல்லுவேன். அதன்படி நீர் வச்சிருந்த பச்சின பலகாரம் எல்லாம் உதிர் சருகாய் மாறி போயிருக்குன்னு தோணுது. சாமியே வாக்கு பழிச்சிடுது. இந்த நியாயத்தை கடைபிடிக்கிறதுக்கு தாங்க நான் கனவுல கூட பொய்ய பத்தி நினைக்கிறது இல்ல. அடடா சந்திரகிரி, உன் புத்திக்கு மெச்சினா. ஆனா இவ்வளவு புத்தியையும் நீ நல்ல உள்ள உபயோகக்கூடாதா என்ன? என்ன திரும்ப இருக்கிற உபயோகிக்கிறேன். உங்ககிட்ட வாழவே முடியாதுப்பா. சரி உனதெல்லாம் போகும். எத்தெல்லாம் பின்னாடியே புரியும். ஏதாவது யுக்தி செஞ்சு முனிவரை கொடுக்க வேண்டிய 9,000 என் பாட்டியம் வெளில போயிட்டே இருக்கப்பா. சரி சரி நல்லது. நாளையோட உங்க கவலை எல்லாம் ஓய்ஞ்சுன்னு வச்சுங்க. சரி இங்க பாருங்க, பக்கத்துல தென்காசிக்கிற திவ்ய சேத்திரம் இருக்கு. அங்க என் மனைவியை கொண்டு போய் யாருக்காவது 9,000 பொண்ணு அடிமையா வித்து அந்த தொகையை கொடுத்துடுறேன். நீங்க கொண்டு போய் அந்த முனியை விட்டு கொடுத்துருங்க. போலாமா? இதுல என்ன சூது செய்ய போறானோ? அப்படியே செய்யலாமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதான் ஏதாவது வந்து சொல்லுமா? தென்காசி வந்துட்டோம். கோயில் கோபுரம் தெரிஞ்சு குண்டுவோம். கண்மணி நீ அடிமையாக போக போறன்னு வருத்தப்படக்கூடாது. முனிவருக்கு கொடுக்க வேண்டியது ஒண்ணு இல்லை. ஒன்னு அடிமையாகிட்டு 9,000 பொண்ணு முனிவருக்கு தானமா கொடுக்க போறேன்னு சந்தோஷப்படணும். நான் இங்க தென்காசிக்குள்ள போய் யாராவது 9,000 பொண்ணை கொடுத்து ஒன்னு அடிமை கொள்ளத்தக்கவன ஆசாமியை பார்த்து அழைச்சிட்டு வரேன். மட்டுமா? அப்படியே செய்யுங்க. தங்கள் வார்த்தைக்கு குறிக்கொண்டோ ஆனாலும் இந்த இடத்துல தனியா இருக்குதுன்னா சம்பவம். ஆமா ஆமா உங்க உத்தரவு மீது இந்த போர்வை எனக்கு சம்பளிட்டு இருக்கேன். அப்படியே அம்மா பாத்துக்கோ. சரி
பொம்பளைங்க இங்க வந்து நான் என்ன செய்யறேன்னு கேட்டா இஷ்டம் இருக்கதான் சொல்லுது. இஷ்ட கலை வரைக்கும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுது. சரிம்மா. நாளைக்கு இந்த பாலுங்கல அடப்பட்டு கிடைக்கிறது. அல்லாஹார இல்லாம வெளியே வந்தா இந்த படுகாலி பிராமண கண்டுபிடிச்சிருவானோன்னு பயமா இருக்கு. யாரோ ஒரு பொம்மை நாட்டி போல இருக்கே, முழுக்க மூடிட்டு இருக்கா வஸ்திரத்தால. யாரம்மா அது? மாமா அவங்கள எதுவும் கேட்காதீங்க. அவங்க நிச்சயம் இருக்காங்க. நிச்சய கலையிற வரைக்கும் ஒருத்தரோடையும் பேச மாட்டாங்க. ஏன் நிச்சயம் இருக்காங்க? அது எனக்கு தெரியாதுமா, அவங்களுக்கு தான் தெரியும். யாரு? யாரோ பெண்பால இருக்கிறது. தனியா என்ன செய்யறா? இது கஷ்டத்தை காப்புல தோணுது. பாவம் நாம் அடைஞ்ச நன்மை அவனும் அடையட்டும். அம்மா, நான் இப்ப அயலூர் பஞ்சத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்தேன். இந்த கோபுர வாசனை குழம்பிட்டு இருந்தேன். யாரோ ஒரு மகான் வந்து எனக்கு சமாதானம் செஞ்சு இந்த போர்வையை கொடுத்து இதால மூடிவிட்டு எனக்கு ஒரு மந்திரோபதேசம் செஞ்சு ஒரு நாழிகை பரியமும் ஒரு வருடமும் ஒரு வார்த்தையை பேசாம யாருக்கு மிஸ்டேக் இல்லா உன் மனோபிஷமெல்லாம் கழித்து விடணும் மறந்தாரு. நானும் அப்படியே செஞ்சேன். என் கவலை எல்லாம் போச்சு. என் மனோரதமும் கை கொடுக்கல. கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. அப்படின்னா அம்மா, நானும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இந்த மந்திர உபதேசத்தை எனக்கும் செஞ்சது ரொம்ப புண்ணியம் உண்டாகும். அப்படியே செய்யணும். ஆனா ஒரு நாளைக்குள்ள நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறியோ ரொம்ப கெடுதலோ பத்திரம். இல்ல இல்ல, அப்படியே செய்யணும். இதனால உனக்கு முழுசா போதிக்கோ. அப்படியே மௌனமா இருக்கணும். ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உங்ககிட்ட ஒரு வார்த்தை ரகசியமா சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி என் பத்தாயிரம் ஆபீஸ் நோச்சுக்கிட்டா எனக்கு ஒரு சந்திக்க வேண்டி இருக்கு. ஆனாலும் நீ என்னமோ விலை அதிகமா சொல்லணும்னு யோசிக்கிறேன். ஓய் பிராமணரே, அதுக்கெல்லாம் ஒரு காசும் குறைக்க முடியாது. அது நிக்கிறாள் இந்த அம்மா தானே? ஆமா ஆமா, இந்த அம்மா தான். முதல்ல அந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டுப்போம். இங்கிட்டு வாரம். அம்மா எனக்கு சந்திக்க இல்ல, சம்சாரம் தப்பி போயிட்டா. என் சம்சாரத்துக்கு வரலாம் சொல்லுங்க. சொல்லுங்க. அண்ணன் தான் போட்டு வராமே இல்லையா சொல்படி கேட்கிறீங்களா? ஈசா ஈசா, இது என்ன கிணறு வெட்ட பூத கிடந்த கதையா தான் இருக்கு. எப்படியாவது இந்த பாதங்களை தப்பு வழிய பார்க்கணும். அப்பா நீ சொல்றபடியே கேக்குறப்பா. என்ன யாருக்காவது அடிமையா வித்து 1000 முன்னாடி எடுத்துக்கோ. இப்பதான் வழிக்கு வந்தாப்புல இருக்கு. பாடி கையை கட்டி வாயை போட்டு பத்திரமா இங்கே வை. நான் போய் யாராவது 1000 மண்ணு கொடுத்து அடிமை கொள்ள இங்க யாராவது ஈசல் நட்சத்திரங்கிறாங்களா? மொர நாட்டுல இருந்து வந்து ஏன்பா நான் தான் ஈசல் நட்சத்திரம். நீதான் ஈசல் நட்சத்திரமா? சொல்லியா என்ன? கிட்ட ஒரு ரகசியம். நம்ம ரிஷிக்கிறாரு குஷ்டவாசி, சிஷ்டவாசி, அவர் அனுப்பிக்கிறார். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, என் சிஷ்யன் ஈசல் நட்சத்திரத்தை மொர நாட்டு ராஜாவோட அனுப்பியிருக்கேன். அவனை எப்படியாச்சும் ஒரு நேரம் பேசுங்க. அவன் என்ன கெதியானே தெரியல. அவங்க இப்ப தென்காசியில இருக்கிறாங்க. நீயும் போய் பாரு. ஈசல் நட்சத்திர துணையா அந்த மொர நாட்டு ராஜாவில இருந்து எப்படியாச்சும் ஒரு நேசம் வர பண்ணா உனக்கு 2000 பொண்ணு தர. இப்ப அச்சாரமா இந்த 1000 பொண்ணு வச்சுக்கொண்டு குத்து அனுப்பிடுறாரு. ரொம்ப சந்தோஷம். நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. நான் என்ன கஷ்டப்பெல்லாம் போட்டு பார்த்தேன். என்ன ஒரு நேரம் பேச மாட்டேங்கிறான். அதனால நான் அவனை அடிமையா இருக்கலான்னு எண்ணிருக்கேன். 1000 பொண்ணுக்கு நீ இந்த 1000 பொண்ணு கொடுத்துரு. நான் அவன் இல்லையே அவனை உனக்கு அடிமையா விட்டுறேன். அப்புறம் அவனை தனியா கூட்டிட்டு போய் ஒரு நேசத்தை சொல்லிடு. நான் அவனை அடிமைத்தனத்துல விட்டுறேன்னு சொல்லு.
உடம்படுவான் என்ன சொல்ற நம்ம காரியம் கழிக்கு போயிடும் அப்படியே சரிப்பா சண்டேடி இவரு 1000 பொண்ணை கொடுத்து அவன் அடிமையை வாங்க ஒப்புக்கிட்டு பொண்ணு குடியா ஏயா இந்த ஆள் தான் நான் சொன்னேன் வேலை எல்லாம் செய்யுமா அதுங்க சொன்னேக்கா நீ என்ன வேலை சொன்னாலும் செய்யும் கூட்டிட்டு போ ஏயா இந்த ஆள் பேர் என்னயா சந்திராடியா ஒண்டி சண்டியா இருந்தா அப்புறம் என்ன சந்திராடியா அந்த பேர் ஆனாயா ஓ அடிமையா ஓ இஷ்டம் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ போய் கூட்டிட்டு போ ஆனாப்பா சந்தாசமா கூப்பிடுறோமா சந்தா வசீகரித்து இந்த 9000 பொண்ணு எங்க வச்சிருக்கேன் பத்திரமா போச்சு வச்சிருக்கேன் போய் எத்த காட்டுறேன் எவ்வளவு உதவுனாலும் ஒரு நேசம் பேச மாட்டேன்றல எஜமாறாரு அவர்கிட்ட சொல்லி ஒரு நரம்ப காட்ட சொல்றேன் சாமி தண்டங்க நீங்க சொன்னபடியே போய் ஈசல் நட்சத்திரத்தை பார்த்து நீங்க சொன்னதை சொன்ன அவர் என்ன சொன்னார்னா என்னால ஒண்ணும் முடியல உன் கையில இருக்கிற 1000 பொண்ணையை கூட இவனை உனக்கு அடிமையா இருக்கிறேன்னு சொல்லி இவனை என்கிட்ட ஒப்படைச்சார் இவன் என்ன ஒரே பிடிவாதமா இருக்கான் நியாயமா கேட்டு பார்த்தேன் கெஞ்சி கேட்டு பார்த்தேன் கோச்சின்னு பார்த்தேன் உடச்சி பார்த்தேன் ஒரு நேசம் பேச மாட்டேன் ராஜமா முதலுக்கே வை வைக்கிறான் நான் மரம் நாட்டு ராஜா இல்ல நான் தான் அசல் ஈசல் நட்சத்திரம் சாமி கையை வாங்கிட்டு இஷ்டம் சாமி எங்க அவனை காட்டு பார்க்கலாம் வா சாமி என்னடா பெரிய தப்பு செஞ்சுட்ட இவன் என்னடா இவன் தானே ஈசல் நட்சத்திரம் சாமி போடுச்சு நீ இப்ப வந்துலடி இவ கையில தெட்ட போறப்ப அடடா பாத்தீங்களா மாஸ்டர் நான் தான் ஈசல் நட்சத்திரம் என்னையே ஏச்சுட்டா சாமியா சாமி ஏதோ நான் போனதுக்கு செஞ்ச பாவம் சந்திரகிட்ட நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதுன்னு இந்த சண்டாள கையில கஷ்டப்பட்டு நேரத்தால எழுதி இருக்கு சாமி ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் உங்களோட சபதத்தை எப்படியோ நிறைவேற்றிட்டேன் எப்படி நிறைவேற்றுறேன் சீக்கிரம் சொல்லு அவன் கடைசியில தான் பொண்டாட்டி வைக்க போது 9000 பொண்ணுக்கு கண்டகால சம்சாரத்தை வித்தாரே போனா போ அவன் விட்டு அவன் சம்சாரத்துல உனக்கே தெரியுது இல்ல கண்டகால சம்சாரம் இல்ல அதுலயும் அவன் நம்ம ஏமாத்திட்டான் ஐயோ மோசம் போட்டோமே சாமி போகட்டும் என்ன பண்ணா மொத்தமா சூழ்ச்சி செஞ்சு இங்க அவளுக்கு பதிலா அண்டக்கார இருக்கார்ல அவனோட சம்சாரத்தை ஒழிச்சு வச்சு மொத்தமா தப்பிச்சிட்டான் நீ என்ன பண்றனா மதிச்சரியாரு தாசதேவனும் நம்ம நாட்டையில விட்டு தப்பிச்சு விட பாக்குறாங்க உடனே போய் அவனுக்கு பிடிச்சிடுவான் சரி மேல நடக்க வேண்டியதை நம்ம பாத்துக்கலாம் சரி சரி புறப்படு புறப்படு ஏய் கபராடி வா பேட்டரி இல்ல கார்டு ஸ்டாப் பண்ணிட்டு இல்லம்மா இன்னொரு முடிச்சு கூட இருந்துச்சு அது எடுக்கிறதுக்குள்ள அந்த பாப்பாத்தி என் பக்கம் பார்த்தாரா எங்க கண்டுபிடிச்சிருவாளோன்னு இது மாத்திரம் தூக்கிட்டு வந்துட்டாங்க பயங்கர வந்துட்டாங்க வெக்கமா இல்ல அப்பனுக்கு பிறகு நாட்டால பாரு நீதானடா இப்ப உன்னை மன்னிச்சுக்க ஒரு தடவை அப்படி செஞ்சோ கண்ணை பிடிச்சு போடும் டாக்டர் இல்லம்மா ஒரு தடவை அப்படி நடக்காதுமா ஐயோ ராசாவா அந்த எலவேட்டர் பிராமணன் நாம இருக்க இடத்துக்கு கண்டுபிடி தொடர்ந்து வரோம் பண்ணிருக்கேன் கத்தி ஓட முடியாது நான் ஒரு இது செய்யறேன் நீ பாம்பு கட்ட படுத்துக்கோ நான் நீ செத்து போனா புலம்புறேன் என்ன அந்த பாப்பா போயிடுவான்னு நினைக்கிறேன் ஒருவேளை பக்கத்துல வந்தா மூச்சு அடிச்சு செத்தாப்படையா பாத்துறேன் இந்த வயதுல இந்த அருள் காட்டுல பாம்பு கடிச்சு மாலை இந்த பிரம்மா உன் தலையில எழுதி வச்சுட்டானா ஒரு பாம்பும் அறியாத உயிர் அப்பாவை நம்ம எப்படிதான் மனமுக்கு கொண்டு போனா என் கண்மணி என் கண்மணி என்ன பிரச்சனை
சரி இவன் இங்க வந்தா சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்ல போறேன்? என் கதை இப்படி ஆச்சு. என்ன பாசாங்க செய்யறோம் மதிச்சந்திரா. மதிச்சந்திரா நடந்தது நடந்துடுச்சு. என்ன செய்ய முடியும்? சரி இப்ப என்ன செய்ய போற? ஐயோ இன்னும் போடலையே. நடுவே கடல கப்பலோட மாலுமே போல தடுக்கிறோம். ஐயோ அதுக்கே பிராணமாக வந்து என்ன துக்கம் என்ன துக்கம். மதிச்சந்திரா அழுது என்ன பிரயோஜனம்? இறந்தவன் மைண்ட மறுபடியும் வர போறானா என்ன? நன்னா இருக்கிறதுக்கு முன்னாடி இறந்தவன் மகனை சுடுகாட்டுல கண்டு படுத்தி நாம போகாம வந்து பாத்தீங்களா? மதிச்சந்திரா அத சொல்லத்தான் வந்தேன். ஏன் இப்படி புலம்புற? எனக்கு தானே வர பேசிக்கிறேன். ஆமா ஆமா முன்ன பின்ன போயிருந்தா சுடுகாட்டி வழி தெரியும். அதை காட்டலாம் தான் வந்தேன். ஆனா எப்படி சொன்னாப்லயே ஒரு பிரம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. புறப்படு. நான் குடும்ப படத்தை கூடாது. நீங்க உயிரோடு முன்னே போக நானும் உயிரோடு பின்னே வரல. அந்த பொருளை கிட்ட வந்தவங்கள நான் வந்து குழந்தை கொடுத்துறதுக்கு உண்டான கட்டை கொடுத்துட்டு குழந்தை கொடுத்து ஆச்சரணை பண்றேன். ஒரு காசு சொல்லு. ஆமா எசமா கேட்டேன் வாங்கில மற்றது அப்புறம் பார்த்துப்போம். சரி உன் கையில அரை காசு இல்லைன்னா உன் கையில தாலி இருக்காம்பா அது கையில இடம் கொடுத்துரு. கண்டகாலம் நான் ஏதோ மோசம் செஞ்சுட்டேன். இந்த நாட்டு அரசோட போய் முறையிட்டு அம்மா என்னன்னா தண்டனை போட்டுட்டேன். இதை இப்ப தேடிட்டு இருக்காங்க. அதனால நான் இந்த வேலையில ஓடிட்டு இருக்கேன். ஏதோ பேச்சு மார்க் பண்ணி மதிச்சந்திரா என்ன பலந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவன் தான் மீண்டு வர போறது இல்லையே. இறந்த உன் மகனை கொண்டு போய் தகன செஞ்சிரு. நாய் வேஷம் போட்டா கொலைக்கத்தானே செய்யணும். அடிக்கணும். நான் ஒரு அனாதை. என் பாருங்க பாம்பு கடிச்சு போயிட்டான்.
உத்தரவு இல்லாம உள்ள போகுது தவறு. எனக்கு சேர வேண்டிய முழத்தை வாங்கி கட்சி கொடுத்துட்டு அசுமானுக்கு சேர வேண்டிய படிக்காசு கொடுத்துட்டு உன் பையனை கொடுத்து. நான் ஒரு அனாதை, நான் எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியும்? ஜீவகாரணி கருதி மகனை தான் உதவணும். அதெல்லாம் முடியாது. எடுத்துட்டு போ பையனை. வேற கேச்சு இடப்பேன் பேச்சு கேட்கறேன். எடுத்துட்டு போ. கொஞ்சம் இருங்க. நான் போய் முளத்துல வாங்கி எடுத்து எங்கேயாவது கிடைக்குமான்னு பாக்குறேன். காண்டத்துல வச்ச பணத்தை எடுக்கக்கூடாது. கொஞ்சம் இருங்க. வந்துடும். பாத்தீங்களா அசாத்திய பிராமணனா இருக்கா? போக மாட்டான் போல இருக்கு. அப்பா அந்த பாப்பா எப்படி கொளுத்துன்னு பாக்குறான்ப்பா. நீ ஒண்ணும் பயப்படாதா, நான் இருக்கேன். இவன் கண்ணுல மண்ணை தூக்கிடுவேன். நீ அப்படியே கொஞ்ச நேரம் சொத்த மாதிரியே படுத்துக்கோ. சரிங்களா? வர வர மதிச்சா இதோ முளத்துக்கு வாங்கிருச்சு. முடிச்சிரு. நீங்களே கொடுத்தா நல்லா இருக்கும். சரி அடிக்காசிங்க. அது கிடைக்கலையே. இந்த பணத்தை இந்த சுடுகாட்டில் தகனம் செய்ய முடியாது. ஒரு பணத்தை வாக்கரிச்சு முழுத்துண்டு இல்லைனாலும் மன்னிச்சிடுவேன். எசமானுக்கு சேர வேண்டிய படிக்காசுன்னா மன்னிக்க மாட்டேன். ஒரு பணத்தை சொல்லி காசு கிடையாது. என்ன செய்யுது? போக மதிச்சந்திரா நகை நட்டு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லையா சாமி? சரி உன் கழுத்துல மாங்கல்யம் இருக்குமே அதுங்க? அதே அடிமை கொண்ட பிராமண பிடிக்கிட்டா நான் என்ன செய்யுது? இல்லையே. கொஞ்சம் பார்த்தா அப்படியே ஒரு பிரம்ம. அப்படி ஒரு பிரம்மசாமி உங்களுக்கு அந்த பிராமண கை கொண்டு எப்படியே காத்துக்கு வரும்? கட்டுல படம் உன் கதையை கேட்க எனக்கு நேரம் இல்லை. எடுத்துட்டு போறியா? இல்ல எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. மதிச்சந்திரா இன்னும் உயிர் இருக்காப்ல இருக்கு. தானே உருமா போல இருக்கு. என்ன சாமி விளையாடு இதுவா நேரம்? இல்ல இல்ல எடுத்து போனதுக்கு எப்படி உயிர் வரும்? இல்ல எனக்கு சந்தேகமாக இருக்கு. பிராமணத்தை வராங்க தாங்க சாமி. ஐயோ ஐயோ நீங்களே வேணும். நான் ஒரு யுக்தி சொல்றேன் கேட்கறியா? அடிமையா இருந்த ஐயர்கிட்ட இல்லைன்னா வேற யாருக்கையாவது போய் படிக்காசு வாங்கிக்குவான். அது வரைக்கும் வேணா நான் உனக்காக தெய்வம் விட்ட வழி அப்படியே செய்யறேன். நாங்க போயிட்டு வர்றோம். அது வரைக்கும் பணத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. போய் நான் கொலையா அப்பா நான் செத்தது போல நல்லா பாசனம் பண்ணல பண்ணுடா. இப்பதான் நீ என் பையன் அவன் வரது கூட ஓடி. இந்த பிராமணா இந்த வேஷத்துல என்ன கண்டுபிடிக்க முடியல. இது ரொம்ப சரியான வேஷம். அவங்க வந்து என்ன என் பொண்டாட்டி அழிச்சுக்கிட்டு தப்பிச்சு போக மாட தேடணும். என்ன இது தர்ம சங்கமமா இருக்கு. என்ன செஞ்சாலும் என்னோட சபதத்தை நிறைவேற்ற முடியாது போல இருக்கு. என்னோட தபசு நிலைய பாதி அந்த பாதகத்துக்கு கொடுத்துதான் தீரணும் போல இருக்கு. பரவாயில்ல, கடைசி ஒரு முறை காட்சி செஞ்சு பார்ப்போம் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க எனது ஞான திருஷ்டியால. சந்திரஹரி தென்காசி சுடுகாட்டுல புனையாவேசம் போட்டுட்டு இருக்கான். மதிச்சந்திரா எங்க இருக்கா? மதிச்சந்திரா தென்காசி ராஜா கொஞ்சம் திருடிட்டு போறாளே. ஐயோ அத நகையில கலைகிறா. அத கொல்ல பாக்குறாளே சண்டாளி. நகர காவலாளிங்க வெறிஞ்சி வந்து சிசுவை காப்பாத்துறாங்க. அவளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போறாங்களே. எனக்கு ஒரு யோசனை தோணும். ராஜா எப்படியும் அவளுக்கு சிறைசாட்சி என்ன விதிப்பான். எனக்கு தப்ப பலத்தால அந்த ஆணையை நான் நிறைவேற்றும்படி செய்யணும். இவளை சந்திரகிரி கிட்ட இட்டுன்னு போயிட்டு அவன் கையால இவளை கொல்ல சொல்லணும். அப்போ ஆனும் ஒரு உண்மை வழி பேசிட மாட்டானான்னு பார்ப்போம். அப்பவும் அவன் மனம் மாறாட்டா
நான் தோத்ததா ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். இதுதான் சரியான யோசனை. புறப்படுவோம். என்ன ஆச்சரியம், சுடுகாட்டுல கொலையனா இருப்பது ரொம்ப கடினமான காரியம் நினைச்சேன். ரொம்ப சௌகரியமா தான் இருக்கு. என்ன ஆச்சரியம், இந்த நள்ளிரவுல அங்கங்க கொலை எறிகிற வெளிச்சம் ரொம்ப சௌகரியமா தான் இருக்கு. முடியும் கலிச்சந்திரன் 2 காவலாளிங்க வளவு பண்ணி வச்சுட்டு வரானே. கூட அந்த பழைய ஆசாமி சிஸ்டவாசியம் வரானே. இன்னும் விசேஷம் நடந்துட்டு இந்த கைதியை ஒப்படைச்சிட்டு அரசோட ஆணைய சொல்லிட்டு போங்க. யாரா விட்டியா? இந்த பொம்பளை ராஜாவோட கைக்கு வந்து கொலை பண்ணிச்சு. ராஜா இப்ப தள்ளவிட்டு சொல்றாரு. ராஜாவோட போதும் கட்டளைய உடனே நிறைவேற்று. கட்டளை நிறைவேற்ற பின்னாலே அதற்கான அறிகுறியோடு நாளை காலை 6 மணி வந்து என்ன கெதி கொண்டு அரசனா நாட்டாண்டவன் வெட்டியான சுடுகாட்டை கொண்ட போட்டி போட்டு இருக்கேன். உன் மனைவிய உன் கையாலும் கொண்டு நிலைமைக்கு கொண்டு வந்து இப்ப வானும் ஒரே ஒரு உண்மையை பேசிடுச்சு. உன்னை பழைய நிலைமைக்கு ஆளாக்கிறேன். எனது தப்ப படத்தால என்னமா சங்கதி சொல்லி போயிருக்க. நீ யாராண்டா ஒன்னும் புடி பண்ணல. அடே சந்திரேரி, நீ எல்லாரையும் ஏமாத்துறது போல என்ன ஏமாத்த முடியாது. நீதான் சந்திரேரி எனக்கு நல்லா தெரியும். உன் புத்திய வச்சுக்க வேண்டியதுதான். இந்த வேஷம் சொன்னது இந்த பேச்சும் குரல எங்க பிடிச்ச? வேஷம் போறேன்னு சொல்றியா? அப்பால எனக்கு போவோம். அப்போ நீ சந்திரேரி இல்ல. அப்படின்னா உன் பேர் என்ன? என் பேரு பீருவாவு. இருக்கட்டும். இந்த பொம்மனடி யாருன்னு உனக்கு தெரியும்? ஆமா தாயா, யாரம்மா நீ? அடே அது புஞ்சாதி இல்ல. நீ மாட்டுங்க சொல்லினே போற. நல்ல பாப்பாரு சாதியா பொருள் இப்படி போய் பேசுறியா? அதெல்லாம் பொஞ்சாதியா? என் பொஞ்சாதின்னு சொல்லலாமா? ரொம்ப பாவம் இல்ல. நான் போய் பேசுறேன்னா பின்ன என்னவா? என்ன இது? ஒருவேளை நம்மதான் தவறி நிட்டோமோ? எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. அரே சந்திரே, இன்னும் நான் கூப்பிடுறேன். நீதான் சந்திரே, எனக்கு நல்லா தெரியும். எனது ஞான டிஸ்ட்ரிக்ட பார்த்துட்டேன். இப்போ நான் சொல்றேன் வார்த்தை இல்ல. உன் மனைவி தலையை வெற்றியா மற்ற எல்லா பாவங்களுக்கும் உனக்கு பிராய்ச்சம் உண்டு. இந்த பாவத்தையும் செஞ்சிடாத. ஒரே ஒரு உண்மையை பேசுறேன். உன்னை பழைய நிலைமைக்கு ஆளாக்கிறேன். ஏன் தவ பணத்தால? அட எங்க அப்பா என்ன ராசா வாக்கடி வேண்டாம் ஆக்கிறேன். எங்க அந்த அம்மா அழக நீக்கி பார்க்கலாம். இதோப்பா. அட அப்பா இவ்வளவு பலம் இருக்குதா? அப்புறம் ஏன் அந்த ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கல? தப்பிச்சுக்கணும். ஏன் தப்பிச்சுக்கணுமா? நான் ரொம்ப வருத்தமாக்கிதான் பாப்பா ராஜாதிலாம் பிறந்துட்டு ராஜாவோட குழந்தைய கொள்றதுக்கு எப்படி ஆண்டா தோணுச்சு அவனுக்கு? சரிதான், பெரியவங்க சொன்னது சரிதான். கெட்டு போற காலம் வந்தா எல்லாம் கெட்டடும். இது என்னப்பா பெரிய கதையா இருக்கு? நானா கதை பேசுறேன்? இப்படி செய்யணும், இப்படி ஆத்துக்கணும், என் கையால சாவணும்னு இருந்தாங்க அந்த பிரம்மா. அவனை போய் கேட்டுப்பாரு. இது என்னடா கிணறு வெட்ட பூதம் பொறுப்பிட்ட கதை
மாதிரியா இருக்கு. எல்லாம் அந்த பாப்பாடால் வந்து வெட்ட வர விட்டு. மித்ராசூர் நீரா வென்றீர், நீரா வென்றீர். ஒரு பாதகம். பரம பாதகம். விக்ரவாசி இப்ப சொல்லு யார் வென்றது? நான் தோத்ததான் ஒப்பு கொண்டேன். அடே பாதகம், பரம பாதகம், பாதகர்களும் பாதகம் என்றாலும் மனதடத்தை மெச்சினார். யமதர்மனே, பரம தண்டனை எனக்கு என்ன தண்டனை வைக்கலாம் சொல்லு. அடியாருடைய வேண்டுகோள் ஒன்று. என்ன அது? உனக்கு என்ன தண்டனை வேணுமாலும் கொடுங்க. தயவு செய்து என் உலகத்துக்கு மாத்திரம் அனுப்பிச்சாதீங்க. இங்க இருக்கிற மகா பால் எல்லாத்தையும் கட்டுவோம். சரி சந்திரேடி, உழைச்சிப்போ, இந்த உலகத்திலே இரு. நாங்க சித்தம் பெறவே உங்க இஷ்டப்படியா செய்யற. இடுகாடு என்னுடைய இடம், என்னுடைய இடத்துக்கு சரி. சாமி ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? இவ்வளவு காலமா நான் இங்க பணத்தை எரிச்சிட்டு கொழுப்ப ஓட்டிட்டு இருந்தேன். ரொம்ப பழக்கமா போச்சு இந்த இடம். அதனால இந்த பாதியில நீங்க இந்த பக்கம் எடுத்துக்கங்க, இந்த பாதியில நான் எடுத்துக்கிறேன். சாமி கொஞ்சம் தயவு செய்யணும். அடே பாவி, சிவலோகத்திலேயே பாதி கேட்க போல இருக்கே. ஏமா அம்மா கிளம்புவோம். சாமி இல்ல நீயே வச்சுக்க. மதிச்சந்திரா